சாட்டர்டே மார்னிங் எழுந்துனே எல்லா துணியும் ஃபஸ்ட் வந்து வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். பசங்களும் வந்து அவங்களோட ஷூ அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. இந்த அன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து வீடு கிளீனிங் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. பூஜை ரூம் மட்டும்தான் பேலன்ஸ் இருந்துச்சு. எப்போயுமே ஒரே நாளில் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை ரூம் தனியாக க்ளீன் பண்ணுவேன். பட் வந்து ரொம்ப டயர்டாயிருது அப்படிங்கிறனால இந்த தடவை ஒரு நாள் வந்து கிச்சனும் ஹாலு, இன்னொரு நாள் வந்து மீதி இங்கே கீழே பெட்ரூம் ரெண்டு மேலே பெட்ரூம் ஹால் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணேன். இல்லைன்னா நிறைய ஜாமான எதுவுமே இருக்காது அப்படிங்கிறனால ஒட்டடை அடிச்சுட்டு கூட்டி தொடச்சா சரி, அவ்வளோதான் வேலை. சாட்டர்டே அப்படிங்கிறனால தம்பியவங்களும் வீட்டில் இருந்தனால இந்த ஜன்னலுக்கிட்ட கீழே இருக்கிறது, அதே மாதிரி வந்து இந்த கொஞ்சம் கை கெட்ட இடத்துல டஸ்ட் அடிக்கிறதுலாம் வந்து அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு மதியம் அப்படிங்கிறப்ப ஓவரால் வேலை முடிஞ்சிருச்சு. வெளியே மட்டும்தான் இந்த வேலையெல்லாம் இருந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி ஹெவியாக ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற அன்னைக்கு நைட்டோ ஏதோ ஒரு நேரம் வந்து டின்னர் வந்து வெளியே சாப்பிட்டுருக்கிறது. இன்னைக்கு வந்து நைட் தான் வந்து டின்னர் வெளியே சாப்பிட்டு காலையில சாப்பாடு செஞ்சு காலைக்கு மதியத்துக்கு சாப்பிட்டு நைட் மட்டும் வந்து வெளியே வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். நமக்கு நம்மளே இவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ்மெண்ட் மாதிரி தான். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு இந்த ஆடி மாதத்துக்கான பதிவு கொஞ்சம் சிம்பிளாக என்ன பூஜை செய்வீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அது வந்து நாளைக்கு வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க.